தெரியும் திருச்சபையில் 7 திருவச்சாதிகள் திருவச்சாதிகளில் முக்கியமானது முதன்மையானது எல்லா குற்றாக இருப்பது ஞானசானம். ஞானசானம் ரோட்டில் முறாக்க முடியாது கொடுக்குற வந்துட்டேன் இல்லையா? ஒரு ஆயத்தங்கள் எவ்வளோ இருக்குது ஆயத்தம் வந்து இந்த ஆன்மீக ஆயத்தம் கோயிலுக்கு மட்டுமல்ல வீட்டுக்கு ஆயத்தம் இது நாங்கள் செய்வோம். வசதி வழி தரத்தான் சரி அந்த இதில் சில அதை பார்க்குறது நாங்கள் பார்க்குறோம். அது கூடாத கலாச்சாரம். இன்னும் சொல்லுவாங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களா நாங்கள் வந்து பேரை வைக்கிறோம். இதெல்லாம் அந்த அர்த்தம் இல்லாத பிள்ளைகளுக்கு ஆன்மீக தந்தையாக இருப்பதற்காக நாங்கள் வெளிநாட்டில் அவங்க வளர்ந்தவங்க அது மட்டுமல்ல திருச்சபையில் கடமை இந்த கடமைகளை செய்யும்போது உரிமை கேட்கறதுக்கு நாங்கள் 5 வருது மருந்து அட்டாது காட்டுறாங்க. சரி கடமைகளை செய்ய இருக்கிறாங்க. சரி கடமை அவசியம் தன்னுடைய காசு மட்டும் கட்டுறாரு, ஆலயத்துக்கு வந்து உதவி செய்கிறாரு, அது செய்கிறாரு, இது செய்கிறாரு, அவங்க செய்யாடிக்கிற உதவிதான் ஒவ்வொரு பணிகளை கூடாது செய்கிறாரு. அந்த பொருள் அந்த அற்புதம் எங்களை கடவுளின் பிள்ளையாக மாற்றுவது கடவுள் பிள்ளைகளாக மாற்றுவது சொன்னால் அது எங்களை உங்களுடைய தாயிலே வந்துட்டு செயல்பாடு என்ன கடவுள் நாங்கள் உள்ள சினிமாவுமே அதாமே அது மாதிரி அதே வழியினால் நாம் சிறுவார்கள் வந்த எங்கள் நல்ல சிந்தனையும் பிள்ளைக்கு அந்த பிள்ளைகள் அது நாம் தாய்கள் உணர்ச்சிகள் அதெல்லாம் எங்களுக்கு போகும். அது நீங்கள் ஒரு நல்ல ஒரு தாயை அப்புறம் உணர்வுகள்லாம் அவங்க சரி அதை பார்க்க கூட்ட சரி அந்த இதெல்லாம் அது எங்களுக்கு திருமணம் நாங்கள் வாழக்கூடிய அனைத்து கருதுகிறோம். இந்த திருமணம் நிறைவே பிள்ளையாக பரவலுக்கு வாழ்வுடைய எங்களுக்கு உதவி செய்யும். அந்த வாழ்வு நல்ல அதுதான் ஆண்டு அவருடைய பிள்ளையாக மாற்றினார். அப்போ அதெல்லாம் 20 வயசு பிள்ளைங்களுக்கு எனக்கு ஞாபகத்தில் பார்க்க கண்ணு அது எங்களுக்கு நம்பிக்கை. நாங்கள் நம்பிக்கை அது வாரமோ தண்ணி விட்டுறதுனால அது அர்த்தம் ஆகவே எங்களுக்கு நம்பிக்கை வளர்க்கும். ஆண்டவர் நல்ல ஆண்டவர்களாக எங்கள் பிள்ளை மாற்றம் அடைகிறது. அது மாற்றினதால் இந்த காகிதத்தில் 2-3 மாதம் கூட வருவாங்க. 5 பிள்ளைக்கு அப்படி நடந்துட்டு ஒரு ஞாபகம் கொடுத்துதான் அது நம்பிக்கை. அந்த அடிப்படையில் நாங்கள் பிள்ளைக்கு ஆணையை ஆண்டு உறுதியாக மாற்றமாக திட்டத்துக்குள்ள நாங்கள் கவிதையாக இருப்போம். உங்கள் குழந்தைக்கு என்ன பெயர் இருக்கிறீர்கள்? யோகான். உங்கள் குழந்தை யோகானுக்கு நீங்கள் இறைவனை திருச்சிவிட கேட்பது. உங்கள் குழந்தை யோகானுக்கு திருமணத்தை கேட்கிறீர்கள். உங்கள் குழந்தை கடவுளின் கட்டளைகளை கடைப்பிடித்து கிறிஸ்து நமக்கு கற்பித்தது போல இறைவனுக்கும் தங்கள் எல்லாருக்கும் மனித செய்து வாழ அவரை நம்பிக்கையில் வளர்க்க வேண்டியது உங்கள் பொருள். இதை உணர்ந்திருக்கிறீர்களா? நான் தாயிலே இக்குழந்தையின் பெற்றோர் தங்கள் கடமையை நிறைவேற்ற நீங்கள் உதவி புரிவீர்களா? யோகான், கிறிஸ்தவ சமூகம் உங்களை பெரும் மகிழ்வுடன் வரவேற்கிறது. இந்த சமூகத்தின் பேரால் நான் உங்கள் மீது சிறுவை அடையாளம் வருகிறேன். பின்னர் உங்கள் பெற்றோரும் ஞான பெற்றோரும் உங்கள் மீது மீட்பராம் கிறிஸ்துவின் அடையாளத்தை உங்கள் மீது வருவார்கள். எங்களுக்கு இறைவார்த்தை சொல்லுகிறது, நானே வழியும் வாழும் உண்மையும் என்று சொல்கிறார்கள். வழியும் உண்மையும் வாழும் நானே, என் வழி அழைப்பு இவரும் தந்தையிடம் வருவதில்லை. அது அடிப்படை விசுவாசமாக இருந்தார்.
கடவுளால் மட்டும்தான், இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் மீட்பு உண்டு என்பதை நான் நம்பித்தால் கத்தோலிக்க திருச்சபையில் சேர்ந்திருக்கிறோம். ஆகவே நாங்கள் எல்லாரும் பிரதமர் வருடத்துக்கு எல்லாரும் என்பதற்காக ஒரு பழையான தவறானதில் பழையான வழிகளில் செல்வ சேர்க்கிறது, பொருள் சேர்க்கிறது, சொத்துக்களை சேர்க்கிறது அப்படிங்கிறது பார்க்கணும். அது தவறாகும். எங்களுக்கு நாங்கள் ஆண்டுகளுக்கு அவர் எங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார்கள். நித்திய வரலாற்று புனிதர்களை வாழ்க்கை வரலாற்றில் நாங்கள் காணணும். ஒரே வரலாற்று இதாக்கி கொண்டாலும் அந்த ஆன்மாவை இழப்பாராகி அது பயனில்லை சொல்லி பண்ணுறாங்க. அப்படியாகப்பட்ட ஒரு வர பிள்ளைகளுடைய வாழ்க்கை எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கை அவன் கடவுளை நம்பி வாழ்க்கிறாரா இன்னைக்கு பிள்ளைகளாக ஒரு கல்யாணம் ஒரு சைவத்தை அப்படியாகப்பட்டவரே துன்பத்தை இயேசுக்காக நாங்கள் எங்களுடைய ஆண்டு விசுவாசத்தில் அறிவுக்குள்ளது இதில் எந்த அளவுக்காக சைவம் வேதிக்கு வந்து ஆண்டவருக்காக நம்மளால் எப்படி ஆகவே அந்த அளவுக்கு நாங்கள் என்னுடைய எதிரிகள் தந்தை அவன் இயேசு வந்தால் இயேசுவோடு நான் இந்த வழியில் இந்த குழந்தைக்காக இந்த குடும்பத்துக்காக நான் பெற்றோருக்காகவும் அவன் பாட்டு வாங்க உடைய பாடல்கள் ஒளி வீசி தெய்வீக மறைவுகளால் திருமணத்தின் வழியாக குழந்தை மறுபுறப்போனது ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டு திருமுழுக்கு உயிர்ப்புற்ற வழியாக இவர் விசுவாசமுள்ள சுந்தராகவும் மதுரட்சியை சாட்சியாகவும் வழங்க வேண்டும் என்று ஆண்டவரே எங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய ஆவியாரின் வழியாக இவரை ஆண்டவரே எங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பெற்றோர் ஞான குழந்தைக்கு விசுவாசத்தின் சிறந்த மாதிரியாய் விளங்க வேண்டும் என்று ஆண்டவரே எங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இவருடைய குடும்பங்களை உமது அன்பிலிருந்து காத்தல வேண்டும் என்று ஆண்டவரே எங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இவர்கள் எடுக்கின்ற முயற்சிகளை எல்லாம் ஆசிரியர் வேண்டும் என்று ஆண்டவரே எங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அனைவரும் திருமணத்தின் அருளை வேண்டும் என்று ஆண்டவரே எங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 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 உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். என்று வாழும் இல்லாமல் இறைவா, தீமையின் ஆவியான சாத்தானின் ஆதிக்கத்தை விழுந்து அகற்றவும், இருளிலிருந்து மனிதரை விடுவித்து உமது ஒளியின் ஏற்ற கருத்தில் கொண்டு வந்து சேர்க்கவும் உம் திருமகனை இவ்வுலகிற்கு அனுப்பினீர். இக்குழந்தையை செல்வபாவத்திலிருந்து மீட்டு உமது மாட்சியின் ஆலயமாக்கி இவரை தூய் ஆவியான முடிவுகளை செய்தவர்கள் எங்கள் ஆளுநராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். யோவான் பிதா சுதன் பரிசுத்தாவின் பிதா நான் உன்னை கழுவுகின்றேன். கால்படாத
இரக்கம் நிறைந்த தந்தையே, உன் மக்களுக்குரிய புது வாழ்வு திருமணம் தொடர்ந்து என்னை பொன்மொழியை செய்தி நீதினாலும் பரிசுத்தாவிய ராஜ்யம் திருமணத்தை பெற்றவர் அனைவரும் உன் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் ஒரே மக்களாக நாங்கள் முதல் சமாதானத்தை பெற்று மகிழ்மொழி எங்கள் இதயங்களில் அன்பின் ஆவியாரை குறைந்து எங்களை மீட்டுள்ளீர். எல்லா இடத்திலும் கிறிஸ்துவின் நற்செய்தியை மகிழ்ச்சியுடன் எடுத்துரைக்க திருமணத்துக்கு பெற்றவர்களை தேர்ந்தெடுக்கிறது. முடிவில்லா வாழ்வரும் அடியார்கள் இவர்களை திருச்சபையின் விசுவாசத்தால் புதுப்பொறுப்பை தரும் முழுப்பிற்கு அழைத்துள்ளீர். புதுப்பிக்கப்பட்ட இந்த நீரின் மறைவுகளால் இவரை ஆன்ம மறுபுறமுக்கு கொண்டு சேர்த்தல் என்று எங்கள் ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். இப்பொழுது நாங்கள் சாத்தானை பாடல்களை விட்டுவிடுகின்றோம். உன்னதத்தை பாதுகாப்பு உன்னதத்தை அவர்களுடைய மகன் அவர்களுடைய திருச்சபை உறவு உறவு என்றும் நீங்கள் நம்பிக்கை அறிவிக்கின்றோம். இறைமக்களுக்குரிய சுதந்திரத்துடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டுவிடுகின்றேன். பாவம் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க நீங்கள் பாவத்தை மாய கவர்ச்சிகளை விட்டுவிடுகிறீர்களா? விட்டுவிடுகின்றேன். பாவத்திற்கு காரணமும் கனமாகி சாத்தானை விட்டுவிடுகிறீர்களா? விட்டுவிடுகின்றேன். விண்ணையும் மண்ணையும் படைத்த எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனை நம்புகின்றீர்களா? நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனும் கல்வியானது குறைந்த பாடப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தவர்கள் வீட்டெழுந்து தந்தையின் மனப்பக்கம் வீட்டிற்குமான மாணவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றீர்களா? நம்புகின்றேன். தூய ஆவியாரையும் தூய கத்தோலிக்க திருச்சபையையும் புனிதர்களின் சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் முடிவில்லா வாழ்வையும் நம்புகின்றீர்களா? நம்புகின்றேன். இதுவே நமது நம்பிக்கை, இதுவே திருச்சபையின் நம்பிக்கை. இதை நம் மாணவர் இயேசு கிறிஸ்துவாக கேள்வி பெருமை கொள்கின்றோம். ஆகும். யோகான், உங்கள் மீது இயேசு கிறிஸ்துவின் அடையாளம் மறைந்து மீட்பின் எண்ணெய் பூசுகிறோம். நம் ஆண்டவராய் அதே கிறிஸ்துவின் ஆற்றல் உங்களை திடப்படுத்துவதாக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவரே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தையாகிய எல்லாம் வல்ல இறைவன் உங்களை பாவத்திலிருந்து விடுவித்து நீரினாலும் தூய ஆவியாராலும் உங்களுக்கு மறுபுறப்பளித்துள்ளார். இப்பொழுது அதே கிறிஸ்து உங்கள் மீது மீட்பின் எண்ணெய் பூசுகிறார். எனவே நீங்கள் இறைமக்களோடு இணைக்கப்பட்டு குருவும் ஆசிரியரும் மனுஷருமாகிய கிறிஸ்துவின் உறுப்புகள் ஆகிய நிலைத்திருந்து முடிவில்லாமல் கொள்வீர்களாக. நன்றி நன்றி. அம்மா அப்பா அம்மா அதிகமாக அப்பா அம்மா தான் படிச்சுட்டு சொல்லுது. ஜொஹான், நீங்கள் புதுப்படைப்பாக மாறி கிறிஸ்துவை அடைந்திருக்கிறீர்கள். இந்த வெள்ளர ஆடை உங்களது மேன்மையின் அடையாளமாக இருப்பதாக உங்கள் உறவினரின் சொல்லாலும் முன்மாதிரியாலும் நீங்கள் உதவி வைத்து இதை மாசுவிடாமல் முடிவில்லா வாழ்வுக்கு கொண்டு போய் சேர்ப்பீர்களாக. ஆமென்.
கிறிஸ்துவின் ஒளியை பெற்றுக்கொள்ளுங்கள். பெற்றோர்களே, ஞான தந்தையரே, உங்கள் குழந்தைகள் இல்லத்தில் அணையாது காக்கும் பொருட்டு உங்களிடம் இந்த ஒளி ஒப்படைக்கப்படுகிறது. கிறிஸ்துவினால் ஒளி பெற்று குழந்தை ஒளியின் மகனாய் என்றும் வாழ்வாராக. நம்பிக்கையில் இவர் நிலைத்திருந்து ஆண்டவர் வரும்போது புனிதர் அனைவரோடும் வாழ்வீட்டில் அவரை எதிர்கொண்டு செல்ல தகுதி பெறுவாராக. எப்பத்தா திறக்கப்படு. சோழர் கேட்கவும் ஊமையர் பேசவும் ஆண்டவர் இயேசு செய்தளினார். நீர் விரைவில் அவரது வார்த்தையை தந்தையாகிய இறைவனின் புகழும் மகிமையும் முழங்க காதால் கேட்கவும் அவ்விசுவாசத்தை நாவால் அறிக்கையிடவும் செய்தருள்வாராக. ஆமென். இப்பொழுது நம்முடைய குழந்தை கடவுளுடைய பிள்ளையாக மாற்றமடைந்ததற்கு நன்றி கூறுவோம். இந்த பெற்றோருக்காக ஞான பெற்றோருக்காக நன்றி கூறுவோம். இந்த குழந்தை கல்வி மறைந்த ஞானத்தில் முறைச்செடுத்து சமூகத்துக்கும் ஈர்ப்படியாக வாழ இரண்டாம் வாழ்க்கை சொல்லி அவர்கள் ஆண்டவரை பார்த்து உள்ளதை இருக்கிற தந்தையை போற்ற பிறகு உனது ஆட்சி வருக, உனது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தார். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோம், எங்கள் குற்றங்களை நினை, எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையில் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. இல்லாமல் இறைவனாகிய ஆண்டவர் கன்னிமரியானது பிறந்த தன் திருமகன் வழியாக குழந்தைகள் மீது ஒளிரும் நித்திய வாழ்வின் நம்பிக்கையால் கிறிஸ்தவ தாய்மார்களை மகிழ்த்தினார். அவரே குழந்தையின் தாயை ஆஸ்வதிப்பாராக. தான் பெற்றெடுத்த மகனுக்காக இப்பொழுது நன்றி செலுத்தும் இத்தாய் தங்கள் குழந்தையுடன் நம் ஆண்டவர் கிறிஸ்திய எக்காலமும் நன்றி செலுத்துவாராக. மன்னக வாழ்வையும் மன்னக வாழ்வையும் வழங்க இல்லாமல் இறைவனாகிய ஆண்டவர் இக்குழந்தையின் தந்தையை ஆசிர்வதிப்பாராக. இதனால் இவர் நம் மனைவியுடன் நம் ஆண்டவர் கிறிஸ்திய நம் மக்கள் முன் சொல்லால் முன்மாதிரியாலும் நம்பிக்கையின் சாட்சியாய் விளங்குவாராக. நாம் முடிவில்லாத வாழ்வுடன் ஆவியாராலும் நமக்கு மறுபுறப்படுத்த இல்லாமல் இறைவனாகிய ஆண்டவர் தம் மக்களாகி இந்த ஞான பெற்றோருக்கு நிறை ஆசிரியர் அளிப்பாராக. இதனால் இறை மக்களே, இவர்கள் என்றும் எங்கும் உயிராட்சி மிக்க உறுப்பினர்களாக திகழ்வார்களாக. இங்கிருக்கும் ஒவ்வொருவரும் இறைவன் மாணவருக்கு கிறிஸ்து தமது சமாதானத்தை வழங்குவாராக. எல்லாம் ஒரு இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உலகங்களை மாற்றி காத்துள்ளாராக. Right.